நிறைய பேர் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ், இண்டிகேட்டர்ஸ், ஃபார்முலா இதை பற்றி தான் நிறைய ஓடிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து நீங்கள் போகிற பாதை வந்து தவறு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கேபிட்டலை வச்சு நீங்கள் எப்படி மூவ் பண்ணணும்னு தெரியல உங்களுக்கு. அதாவது ஸ்ட்ராட்டஜின்றது வந்து ஓடுறீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதும் இல்லை யாரும். அந்த ஸ்ட்ராட்டஜியை முறைப்படி யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. பிரச்சனை என்னென்னா, ஒரு 70% உங்களுக்கு அக்யூரசி தர ஸ்ட்ராட்டஜியோ அல்லது 65% அக்யூரசி தர ஸ்ட்ராட்டஜியோ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிய வரும். ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ சதவீதம் வந்து அக்யூரசி கொடுக்குதுன்னே யாரும் தெரியறதே இல்லை. ஏன்னா அதுக்கு மேலே நம்பிக்கை இல்லை. அந்த ஸ்ட்ராட்டஜி மேலே நம்பிக்கை இல்லை. நீங்கள் எத்தனை ஸ்ட்ராட்டஜி தேடினாலும் சரி, அந்த ஸ்ட்ராட்டஜி 65, 70, 75% மேலே உங்களுக்கு அக்யூரசி வரவே போகிறதில்ல. நீங்கள் எத்தனை குட்டி காரணம் போட்டாலும் சரி, 75% மேலே எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் அக்யூரசி வரப்போகிறது கிடையாது. அப்போது என்ன பண்ணணும்னா, எண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தேடுறதை எண்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ராட்டஜி தேடுறதை எண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எது 70%, 75% என்ன ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத ஃபைனலாக டிசிஷன் எடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ₹1,00,000 போட்டு ஒரு ₹1000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாங்களேன். ஸோ அந்த ₹1000 சம்பாதிக்க சொல்ல உங்களுக்கு லாபம் வந்துடுச்சு. சினாரியோ மாற்றுங்க. அந்த ஃபஸ்ட்டு ட்ரேடிங்கில் வந்து ₹1000 நஷ்டம் அடைஞ்சிடுச்சு. அப்போது உங்கள் கேபிட்டல் இந்த 1% கம்மியாக இருக்கு இல்லையா? அப்போது நெக்ஸ்ட்டு ட்ரேடில் எந்த மாதிரி நம்ம ட்ரேடு எடுத்தால் இந்த ₹1000 நம்மளால் ரிகவர் பண்ண முடியும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அப்போது அந்த 70% சொன்ன அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். அப்போது அந்த ஸ்ட்ராட்டஜிலையும் திரும்ப ஒரு ₹1000 நஷ்டம் அடைஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்? சரி, இப்போ 3வது ட்ரேட்லேயும் திரும்ப ஒரு ₹1000 நஷ்டம் அடைஞ்சிடுச்சு. அப்போது இந்த ₹1000 நஷ்டத்துக்குள்ளவே நீங்கள் இருக்க சொல்ல கண்டிப்பாக உங்களால் ரிகவர் ஆகிட முடியும். ஆனால் அந்த ரிஸ்க்கை வந்து நான் ₹1000 மேலே எடுக்கிறேன், இல்லை ₹1000 கீழே எடுக்கிறேன், நான் இவ்வளோ தான் கால்குலேஷன் பண்ணுற வரலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த லிமிட் இல்லாமல் நீங்கள் லாஸ் பண்ண சொல்லும் நீங்கள் 70% ஸ்ட்ராட்டஜி இருந்தால் கூட உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியாமல் சூழ்நிலை ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஒரு 5 டைம் 6 டைம் ரிப்ளை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை. அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா இந்த ரிஸ்க்கை வந்து கால்குலேஷன் பண்ணுறதே யாரும். இந்த நஷ்டம் அடைந்தால் என்ன பண்ணலாம், அடுத்த செட்டப் அந்த 70% செட்டப் வந்து அந்த ₹1000 லாஸை ரிகவர் பண்ண முயற்சி பண்ணுமா? முயற்சி பண்ணல ஒரு வேளை அப்படின்னா எனக்கு திரும்ப எவ்வளோ நஷ்டமாகும்? சரி, 3வது அட்டம்ப்ட்லேயே வந்து நான் முயற்சி பண்ணுறேன், திரும்ப அந்த ₹1000 லாஸ் ஆகிடுச்சுன்னா எனக்கு எவ்வளோ நஷ்டம் வரும் அப்படின்ற ஒரு கால்குலேஷனோடு போனால் தான் உங்களால் அடுத்த லெவல் போக முடியும். ஏன்னா நான் சொல்கிறது 3 லாஸ் சினாரியோ. ஏன்னா சம்டைம்ஸ் என்னென்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கரெக்டாக யூஸ் பண்ண சொல்ல செகண்ட் அல்லது தேர்டில் உங்களுக்கு லாபம் வந்துடும். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. அப்போது நம்மளுடைய எப்போ குவான்டிட்டியை ரைஸ் பண்ணணுன்ற விஷயம் தெரியும். அப்போ நம்ம தொடர்ந்து 2 லாஸ் ஆக சொல்ல 3வது ட்ரேடில் நம்ம வந்து குவான்டிட்டி ரைஸ் பண்ணணும் அப்படின்ற ஃபார்முலா வச்சுக்கினாங்க போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் வந்து மந்த் எண்டில் ரிசல்ட் வந்து லேசாக உங்களுடைய கேபிட்டலில் மூவ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம்.